ஆபிகேல் இந்த படம் வந்து ஒரு இங்கிலீஷ் படம் இப்போ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இது என்ன மாதிரி படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேம்பயர் படம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வேம்பயர் படத்தை வந்து இப்போ தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா ஓடிட்டு இருக்கு, ரெஸ்பான்ஸ் பயங்கரமாக வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி மட்டும் லைட்டாக சொல்லிடுறேன். ஒரு 4-5 பேர் ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் வந்துட்டு ஒரு பொண்ணை கடத்தலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணுறாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட அப்பா வந்துட்டு ரொம்ப பணக்காரராக இருக்கார். ஸோ அவர்கிட்ட வந்து எப்படியாவது காசு வாங்கணுன்றதுக்காக இந்த பொண்ணை கடத்தி வச்சு மிரட்டலான்னு வந்து முடிவு பண்ணி அந்த 4 பேர் வந்துட்டு 4 பேரில் ஒரு 6 பேர் வந்துட்டு போய் அந்த பொண்ணை கடத்தலான்னு போகிறாங்க. கடத்திட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஒரு ஹெட்டு கீழே இந்த 6 பேரும் வேலை செய்கிறாங்க. அந்த 6 பேருக்கும் வந்துட்டு யார் யார் என்னென்னு அவங்களுக்குள்ளேயே தெரியாது. அந்த ஹெட்டுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்களாம் யாருன்னு. ஸோ அவங்களாம் வந்துட்டு அந்த 6 பேர் வந்து அந்த பொண்ணை கடத்தி வச்சு ஒரு இடத்துல வந்து வச்சுருக்காங்க. 24 மணி நேரம் இவங்கள வந்துட்டு பத்திரமா வச்சிட்டு இருந்தா அவங்களுக்கு வந்து அந்த காசு கிடைக்கும். அந்த 6 பேருக்கும் வந்து அவங்களுக்கு என்னென்ன காசு சொல்லியிருந்தாங்களோ அதெல்லாம் கிடைக்கும்னு வந்து ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுது. அப்புறம் கடைசியில் தெரியுது அந்த பொண்ணு வந்து ஒரு வேம்பயர்னு. அந்த வேம்பயர்லேருந்து எப்படி தப்பிச்சாங்க, அந்த 6 பேரும் தப்பிச்சாங்களா, அந்த 6 பேருக்கும் வந்து அந்த காசு கிடச்சிதா, அந்த 6 பேருக்கும் வந்துட்டு யார் யார் என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்க, யாரெல்லாம் இவங்கன்னு வந்து அவங்களுக்குள்ளேயே தெரிஞ்சுதா இல்லையான்றதா அந்த படத்தோட மீதி கதைன்னு சொல்லலாம். படத்தோட பாசிட்டிவ்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தோட கேஸ்டிங் தான். இந்த கேஸ்ட் தவிர மீதி யார் நடிச்சிருந்தாலும் ஒத்துவே போயிருக்காது. அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான பிரில்லியண்ட்டான ஆக்டிங் வந்துட்டு ஒவ்வொரு கேரக்டரும் வந்து கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சின்ன பொண்ணாக நடிச்ச அந்த ஆபிகேல் கேரக்டர் நடிச்ச அந்த ஆலிஷா வேர் தான். அவங்க வந்து செம்மையாகவே இந்த படத்தில் வந்து ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. கேரக்டராக வந்து அவங்க கேரக்டர் வந்துட்டு ஒரு சின்ன பொண்ணு கேரக்டர் தான். பட் சில டைம் வந்து அது வந்து அடல்ட் விஷயமாக நிறைய விஷயங்கள் பண்ணணும். ஒரு இப்போ லேடி வந்து என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரிலாம் விஷயங்கள் பண்ணணும். அதே டைமில் வந்துட்டு வேம்பயராகவும் பண்ணணும். அந்த மாதிரி வந்து அந்த கேரக்டர் வந்துட்டு பேலன்ஸாக பண்ணியிருக்காங்க. அவங்க வந்துட்டு ஒரு பேலே டான்ஸராக இருப்பாங்க அந்த சின்ன பொண்ணு. அந்த சின்ன பொண்ணு வந்துட்டு அந்த வேம்பயராக நிறைய விஷயங்கள் பண்ணும். அது வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே பண்ணும். அதெல்லாம் வந்துட்டு சூப்பராகவே பேலன்ஸ் பண்ணி கூப்பிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த படத்தில் வந்து மெயின் ஹீரோயினாக வந்து மெலிசா பெரேரா நடிச்சிருக்காங்க. அவங்க வந்துட்டு ஒரு ஆக்ஷன் ரோலாக நடிச்சிருக்காங்க. பயங்கர வந்து ஸ்டண்ட் காட்சிகள்லாம் இந்த படத்தில் இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. பயப்படவும் செய்யணும், அதே மாதிரி வந்துட்டு ஸ்டண்ட் எல்லாம் பண்ணணும். ஹீரோயினாக வந்துட்டு அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த படத்தை வந்து புல் ஆஃப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் கேத்ரினா நியூட்டன் நடிச்சிருக்காங்க. இவங்க எங்கேயோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக வந்துட்டு ஆண்ட்மேன் அந்த வாஸ்ப் குவாண்டமேனியா படத்தில் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ஆண்ட்மேனுக்கு பொண்ணாக வந்து இந்த பொண்ணு நடிச்சிருப்பாங்க. ஸோ இவங்க வந்துட்டு இந்த படத்தில் வந்து ஒரு காமெடியான ரோலு செம்மையாக பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து கெவின் டூரான்ட் நடிச்சிருக்காரு. சூப்பரான கேரக்டருங்க. இந்த படத்தில் வந்துட்டு ஒரு ஹியூமர் சென்ஸாக இந்த படத்தில் வந்து செம்மையாக நடிச்சிருக்காரு. நிறைய இடத்துல வந்துட்டு காமெடி சீன்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு சூப்பராகவே பேலன்ஸ் பண்ணி கூப்பிட்டு போயிருக்காரு. அதுவும் வந்து ஒரு வேம்பயர் படத்தில் வந்து காமெடி புல் ஆஃப் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அது வந்து இவர் வந்து எங்கேயுமே கிரிஞ்சு பண்ணாமல் ஒரு மாதிரி அப்படியே லைட் வெயிட்டாக கூப்பிட்டு போயிருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹியூமர் சென்ஸ் வந்து இவரால் தான் இந்த படத்துலேயே வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் வந்து டான் ஸ்டீவன்ஸ் நடிச்சிருக்காரு. அப்புறம் ஹங்கஸ் கிளவுட் நடிச்சிருக்காரு. அவர் வந்து இறந்துட்டாரு. இந்த படம் தான் கடைசி படம்னு நினைக்கிறேன். பட் சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி நிறைய ரோல் வந்து இந்த படத்தில் வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு பிஜிஎம் வந்துட்டு சூப்பராகவே யூஸ் ஆயிருக்கு. மியூசிக்லாம் வந்துட்டு பக்காவாக போட்டிருக்காங்க. அப்புறம் ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லி ஆகணும். ஒரு இடத்துலையும் வந்துட்டு எங்கேயுமே ஸ்லோ பண்ணாமல் ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் பரபரன்னு போயிட்டே இருக்கும். இந்த படத்தோட ரன் டைம் வந்து 1 hour 45 minutes. எங்கேயுமே வந்துட்டு உங்களுக்கு போர் அடிக்காமல் சூப்பராக கூப்பிட்டு போயிருப்பாங்க. ஒரே வீட்டுக்குள்ளே தான் வந்து இந்த படம் ஓடிட்டே இருக்கும். பட் எங்கேயுமே உங்களுக்கு வந்து சலிக்காது. ஐயோ காமிக்கிறாங்களே அப்படின்லாம் எங்கேயுமே சலிக்காமல் சூப்பராக கூப்பிட்டு போயிருப்பாங்க. அந்த வேம்பயர்லேருந்து எப்படி தப்பிச்சு போகிறாங்கன்றது தான் ஒரு லீனியர் ஸ்டோரி தான். எங்கேயுமே அங்கேன்னு நமக்கு எங்கேயுமே குழப்பாமல் க்ளீனாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நமக்கு வந்து போரே அடிக்காது. காமெடியும் இந்த படத்தில் வந்து பேலன்ஸாக கூட்டு போயிருக்காங்க. காமெடியை வந்து ஒரு பேப்பரத்தில் இன்வால்வ் பண்ணால் என்னென்ன விஷயங்கள் வந்து தப்பாக போகும்னு உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் எங்கேயுமே கெடுக்காமல் கிரிஞ்சு விஷயங்களை எங்கேயுமே போடாமல் சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு பாசிட்டிவ் தானே நெகட்டிவே இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நெகட்டிவ் இருக்குது. பரபரன்னு கூட்டு போயிட்டு கிளைமேக்ஸில் வந்துட்டு எங்கேயோ போய் முடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். கிளைமேக்ஸ் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு என்னடா இது இப்படியா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு யோசிக்க தோணும். ஸோ கிளைமேக்ஸை வந்து இன்னுமே கொஞ்சம் வேறு மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வேம்பயருக்கு வந்து என்னென்ன பவர்ஸ் வந்து சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கேரக்டர்ஸையும் வந்துட்டு இன்ட்ரோ பண்ணுறாங்க. பட் அதுக்கான பேக் ஸ்டோரி அவங்க எங்கேருந்து வந்தாங்கன்னு சொல்லவே இல்லை. மேபி அடுத்த படத்தில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்துட்டு இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. ஆபிகேல் 2 வந்துச்சுன்னா கண்டிப்பாக இவங்கெல்லாம் எங்கேருந்து வந்தாங்கன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு வேம்பயரை வந்து பயங்கரமாக காமிச்சிருக்காங்க. செம்மையான ஒரு ஹாரர் மூவி. கண்டிப்பாக பார்க்கலாம். பட் இந்த படத்தில் வந்து பிளட் வந்து பயங்கரமாக எக்கச்சக்கமாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பிளட்டு பார்க்க பிடிக்கும்னா இல்லை நிறைய வந்து ஹாரர் ஃபிலிமு எனக்கு வந்து இந்த ஸ்லாஷிங் மூவி எல்லாமே பிடிக்கும், கொடூரமான விஷயங்கள் பார்க்க பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து உங்களுக்கு தான். ஸோ கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள். இந்த படம் வந்து ஒரு ஏ ரேட்டட் படம். இந்த படத்தை வந்து சில்ட்ரன்ஸ்லாம் பார்க்கக்கூடாது.
ரொம்ப உங்களுக்கு வந்துட்டு மனஸ்தாபம் ஆகாமல் ரொம்ப வந்துட்டு நீங்கள் கொடூரமாக பார்ப்பீங்கன்னா இந்த படம் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங்ஸ் வந்து 5க்கு 4 ஸ்டார்ஸ் தருவேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு படத்தை எடுத்திருக்காங்க, ஒரு பெஸ்ட்டான சினிமோட்டோகிராஃபியில். ஸோ இந்த படத்தை வந்து கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள், இப்போ கூட ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னொரு வீடியோ சந்திக்கிறோம். ஆஃப்ரன் கைஸ், வட்டா. I fucking hate ballet.